सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा। जय जानकी कांत स्मरणम जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुग शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய போர் நடுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய போர் நடுகிறதுனால சீதாராமுடைய போர் நடுகிறது நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஷத்தில், அதாவது சத்ருகர்ஷதி, பகவானிடத்தில் உண்மையான பக்தி செய்பவர்களுக்கு எதிராளிகளால் பயம் ஏற்படாது. எதிராளிகளை இழைச்சி போயிடுவாங்க. சத்ருகர்ஷதி, ஆஞ்சநேயர் இங்கே புறப்படுறார், ராவணன் அங்கே இழைச்சிட்டானா. சுந்தரகாண்டத்தில் ஆரம்பத்தில் வருது. ததோ ராவண நீதாயா சீதாயா சத்ருகர்ஷதி ஈயேஷ பதம் அன்வேஷ்டம் சாரணா சரிதேபதி அப்படின்ட்டு பதம் இருக்குது. ததோ ராவண நீதாயா சீதாயா சத்ருகர்ஷதி ஈயேஷ பதம் அன்வேஷ்டம் சாரணா சரிதேபதி அப்படின்ட்டு ஆஞ்சநேய சுவாமி கிளம்பும்போதே சத்ரு அங்கே இழைச்சிட்டானா, ராவணன் இழைச்சிட்டானா அங்கே. அப்போ பகவானுடைய தேஜஸ்க்கு முன்னாடி மற்ற தேஜஸ்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ பேர் பலசாலியாக இருந்தாலும் பகவானை பக்தி பண்ணுறவங்களுக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சுதந்திரமாக அழிஞ்சிட்டு இருந்த ஹிரண்யகசிபு எல்லா வானவர்களையும் தேவர்கள் மண்ணுலகள் எல்லாத்துலையும் யக்ஷர் கிண்ணர்கள் ராட்சசர்கள் எல்லாரையும் ஜெயித்தவன் ஹிரண்யகசிபு. அப்படி அசகாய சுரனா சஞ்சரிச்சிருந்த அவன் கடைசியில் பிரகலாதனுக்கு முன்னாடி தோற்று போயிட்டான். ஹிரண்யகசிபு இழைச்சி போயிட்டான். என்னன்னா தலைமையில கை வச்சுன்னு உட்காந்துட்டானா, இவனை சாகடிக்க முடியலேன்னு. இது காலங்காலமாக பக்தர்களுடைய சரித்திரத்தை பார்த்தா புரிஞ்சிடும். அந்த பக்தர்களுக்கு முன்னாடி இவங்களுடைய பலம்லாம் ஒன்றும் செல்லுபடி ஆகாது. துருவனை கீழே தள்ளிட்டு சுனிதியை ஓரம் கட்டிட்டு தன் புள்ள உத்தமனை ராஜ்யத்தில் ஸ்தாபிக்கலாம் அப்படின்ட்டு சுருச்சி நினச்சா. ஆனால் கடைசியில் சுருச்சி உத்தமனானவன் மரணம் அடைஞ்சிட்டான். சுருச்சியானவள் காட்டு தீயில் தானே போய் மரணம் அடைந்து விட்டாள். கடைசியில் துருவன் தான் ராஜஸ்தானத்தை அடைகின்றான். ஏன்னா பகவத் பக்தி பண்ண அவர்களை பகவான் அவர்களை காப்பாற்றுகிறான். இதெல்லாம் நாம் அடியன் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசலாம். நம்ம அவசரமாக பேச வேண்டியதில்லை, கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசலாம் இந்த விஷயத்தை. அடியன் இப்போ பகவன் நாம ராமநாமா சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி பாகவதம் தான், பாகவத ராமாயணம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நடந்தது. எல்லாமே இப்போது ராமநாமத்தில் தான் பாதுகாப்பு கிடையாது, பாகவத ராமாயணம் படிக்கும்போது பாதுகாப்பு கிடையலை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்படி பாகவத ராமாயணத்தில் இருக்கும்போதும் அதிகமான பாதுகாப்பு கிடைச்சிது. அப்படி இல்லைன்னா நாங்கள் எப்படி ஆர்வமாக அடுத்தடுத்த ஸ்டெப்பு நாங்கள் பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும்? பகவான் அப்படிப்பட்ட பாதுகாப்பு கொடுக்குறாருன்ற தைரியத்தினால் தானே அடுத்த ஸ்டெப்பு நம்ம கால வைக்க முடியும் பக்தியில் தைரியமாக. இல்லைன்னா பயம் எல்லாம் வந்துடும். ஐயோ பாகவத்துக்குள்ளே வந்தாவே ராமாயணம் பாராயணம் பண்ணாலும் நம்மளுக்கு துன்பங்கள் வருது, நம்மளை எல்லாம் கைவிட்டாங்க, நம்மளை மேலே எழுந்துக்க முடியாது அப்படின்னு வந்துடுச்சுன்னா அப்புறமா நம்ம எப்படி பக்தி பண்ண முடியும்? பக்தியில் உற்சாகம் வர்றதே பகவானுடைய பாதுகாப்பு தானே, இல்லைன்னா பக்தி பண்ண முடியாது. அதான் சில பேர் சொல்கிறாங்க, நாங்கள் ராமநாமம் எழுதுகிறோம், எங்களுக்கு எதுவும் பெருசாக பலன் கிடைக்கல, எங்கள் கஷ்டங்கள் தேரல. அப்புறமா சில பேர் சொல்கிறாங்க, நான் பாகவதம் படிக்கிறோம், பகவத் பக்தி பண்ணுறோம், என்னென்னவோ பண்ணுறோம், சோதனைகள் தான் அதிகமாக, கஷ்டம் தான் வருது,
எங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலை அப்படின்னு. அந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலைன்னா கூட ஏன் பக்தி பண்ணுறீங்க? அப்போது பக்தியில் மட்டும் பகவான் நிலைக்க வைக்கிறான் பத்தியா, அதான் பகவான் செயல். ஆனால் நம்மளுக்கு பாதுகாப்புகள் கிடைச்சிருக்கோம், நம்ம மறந்துருப்போம். மாயை என்ன பண்ணுவோம், கலிபுருஷன் அதில் வர தீங்குகளை மட்டும் நமக்கு படம் பிடிச்சி காட்டுவான். பக்தி பண்ணும்போது வரக்கூடிய சோதனைகள், கஷ்டங்களை மட்டும் படம் பிடிச்சி காட்டுவான் கலிபுருஷன். ஆனால் நம்ம அனுபவித்த நன்மைகள்லாம் மறக்க வச்சுடுவோம். இதான் இது மாயினுடைய வேலை. விக்ஷேப சக்தி, ஆவரண சக்தின்னு 2 சக்தி இருக்குது மாயைக்கு. அதாவது உள்ளதை மறைக்கிறது ஆவரண சக்தி, இல்லாததை எடுத்து காட்டுறது விக்ஷேப சக்தி. ஒன்றுமில்லாததை பெருசாக காட்டும். அதுதான் மாயையின் வேலை. அந்த மாயில் மயங்கினவர்கள் தான் மாயா அபகிருத ஞானம். மாயால் மயங்கிய ஞானம் உள்ளவர்கள் தான் பகவானை வழிபட மாட்டாங்க, பகவானே குறை சொல்லுவாங்க. சரி, பகவான் அப்படிப்பட்ட பாதுகாப்பு கொடுக்கலன்னா நம்ம பக்தியில் இவ்வளோ நாள் பக்தியில் தக்கியிருக்க முடியாது. ஒன்று புரிஞ்சுக்கணும், கட்டின மனைவி கூட மதிக்க மாட்டான். பகவத் பக்தியில் பாதுகாப்பு கிடைக்கும், ஆனால் மரியாதை கிடைக்காது. ஆரம்பத்தில் இருக்கிறத சொல்கிறேன். ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஆஹா ஓஹோன்னு ஒன்றும் பெருசாக இருக்காது. நீ என்ன தான் உன்னுடைய பக்தியை பிரகடனப்படுத்தினாலும், நீ என்ன தான் உன் பக்தியில் நீ பிரகாசமாக இருந்தாலும், நீ என்ன தான் பக்தியில் முன்னேற்றம் அடைஞ்சாலும், நீ என்ன தான் பாவத பாராயணம் பண்ணுற, நல்லது பண்ணுற, பக்தியில் நல்ல பிரவச்சனம் பண்ணுற, எது பண்ணாலும் சரி, ஆனாலும் பகவான் அனுமதி இல்லாமல் நீ புகழடைய முடியாது. 4 பேர் மக்கள் உன்னை பெருசாக பாராட்ட மாட்டாங்க. அதான் சொல்கிறேன், கட்டின மனைவி கூட மதிக்க மாட்டான். அந்த அளவுக்கு தள்ளப்படுவோம். அவமானங்கள் தான் முதல்ல ஏற்படும். அப்புறமா தான் நீங்கள் பெரிய மகாத்மா, நீங்கள் பெரிய பாகவதர், நீங்கள் உண்மையான ஆத்மா, நீங்கள் சுத்தமான ஆத்மா, உங்கள் மனசில் எந்த கலங்கமும் இல்லை, நீங்கள் அப்படியேப்பட்ட பெரிய மகாத்மா அப்படின்ற புகழெல்லாம் பின்னாடி வரும், அந்த பக்தியில் நிலைச்சிருந்தா. அப்போது நம்ம இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் மரியாதை எதிர்பார்க்க முடியாது, ஆனால் பாதுகாப்பு எதிர்பார்க்கலாம். ஆனால் பயங்கள் வருதே, அதுதான் என்னென்னா, நம்ம எத்தனையோ விஷயங்களில் பகவானால் காப்பாற்றப்பட்டு இருப்போம். ஆனால் காப்பாற்றப்பட்டு இருந்தால் கூட என்ன பண்ணியிருப்போம், அடுத்த நிமிஷம் மறந்துடுவோம். அப்போது இன்னொரு பிரச்சனைகள் வரும்போது, ஐயோ இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறோம், என்னமோ நாமளே சமாளிக்கிற மாதிரி. இத்தனை நாள் பிரச்சனை இனியா சமாளிச்சா, பகவான் தான் சமாளித்தான். அது மாதிரி இனிமேல் வர பிரச்சனைகள் பகவான் சமாளிக்க மாட்டானா, அந்த நம்பிக்கை இல்லை. எப்போவுமே ஒரு மலை ஏறும்போது என்ன பண்ணோன்னா, மேலே ஐயோ இவ்வளோ தொழில் ஏறணுமே அப்படின்னு, அவன் ஏறி வந்த பாதையை திரும்பி பார்த்தானா இவ்வளோ தொழில் ஏறி வந்துட்டுமே நம்ம. அப்போ இன்னும் அப்படின்னு பார்த்தும்போது முன்னாடி இருக்க பார்த்தா இன்னும் கொஞ்சம் தொழில் தானே ஏறிடலாம் அப்படின்ற எண்ணம் வரும். சில பேர் மேலேருந்து கீழே பார்த்தா பயம் வரும், அது வேறு விஷயம், அது சொல்லலை. ஏறி வந்த பாதையை நினச்சி பார்த்தா இவ்வளோ கஷ்டங்களை நம்மளை கடக்க வச்சுருக்கானே பகவான், பிரச்சனைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றி விட்டுருக்கானே. இனிமேல் அவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைகள்லேருந்தே பகவான் நம்மளை காப்பாற்றி விட்டுருக்கான். இனிமேல் வர இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், இப்போ எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்ற மாட்டானா. இப்போ எப்படி பயம் வருதுன்னா, தற்காலிகமாக இப்போதைக்கு இது பெருசாக தோணும், ஜூம் பண்ண மாதிரி. இப்போது நம்ம கண்ணுக்கிட்ட இருக்கிறது எப்படி தெரியும், பெருசாக தோணும். தூரக்க இருக்கிறது சின்னதாக தெரியும், தூரக்க இருக்கிறது சின்னதாக தெரியும், கிட்ட இருக்கிறது பெருசாக தெரியும் இல்லையா கண்ணுக்கு. அப்போ நம்ம கண்ணு நம்மளை ஏமாத்துது. இது பெருசும் இல்லை சின்னது இல்லை, அதுவாக தான் இருக்குது. ஆனால் நம்ம கண்ணு ஏமாத்துது. கிட்ட பார்க்கும்போது பெருசாக தெரியுது, தூரந்து பார்க்கும்போது அது சின்ன பொருளாக தெரியுது. அது சின்னதாகவும் இல்லை பெருசாகவும் இல்லை அந்த பொருள். ஆனால் நம்ம கண்ணு நம்மளை ஏமாத்துது, அது பெரிய பொருளாகவும் சின்ன பொருளாகவும். அது மாதிரி இப்போ ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை இப்போ முக்கியமாக தோணுது நம்மளுக்கு. எதிர்காலத்தினுடைய பிரச்சனையை பற்றி கவலைப்படுறதில்ல, பின்னாடி எவ்வளோ பிரச்சனை கடந்து வந்தோமே அதை பற்றி நினைக்கிறதில்ல. இப்போ ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை தான் பெருசாக தோணும். அப்போ இதிலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, இந்த பயத்துலேருந்து நான் எப்படி கடக்கிறது, இந்த கஷ்டத்தை நான் எப்படி தாண்டுறது, இந்த துன்பத்தை நான் எப்படி போக்கிக்கிறது, எனக்கு பெரிய கஷ்டம் வந்துடுச்சு, நோய் வந்துடுச்சு, என்னால் எழுந்துக்க முடியலையே, உட்கார முடியலையே, முட்டி காலத்துது, ஐயோ இந்த நோயில் நான் மரணம் அடைஞ்சிடணும். நோயால் எவ்வளோ பேர் பயப்படுறாங்க தெரியுமா. ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சா என்னன்னு தெரியல, மாறலாம் வெளிக்குது.
ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சா, இல்லை பிரெயின் குமர், தலைலாம் வெளிக்குது, பிரெயின் குமர் வந்துடுச்சா அப்படின்னு பலவிதமாக சந்தேகங்கள்லாம் மக்கள் மனசில் பீதியை கலப்பின்ட்டு சின்ன சின்ன நோயெல்லாம் பெருசாக ஒரு கேஸ் ப்ராப்ளமாக இருக்கும், அந்த மார் வலிக்குது, அது பெரிய ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளமோ அப்படின்ட்டு என்னவோ நினைப்பேன். கொழுப்பாட்சி ஈஷா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லைன்னு நீங்கள் அப்படியே இருந்தாலும் இல்லைன்னு நினச்சி பாருங்கள், அது இல்லாமல் போயிடும். நம்ம தாட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, மனசு, அந்த மன பிரம்மையை நீக்கிட்டு மன உற்சாகத்தில் இருந்தால் நடக்கக்கூடிய விஷயமே கூட நடக்காமல் போயிடும். இது நடக்காதுன்னு நீங்கள் சொல்லினே இருந்தாவே நடக்காது. அது நீங்கள் பயந்தீங்கன்னா நடக்காதுன்ற விஷயம் கூட நடக்கிற மாதிரி இருக்கும். பாதி பலம் மனசில் தான் இருக்குது, பாதி உற்சாகம். காலையில் எழுந்துக்கும் போதே நான் புஷ்டியாக இருக்கிறேன், துஷ்டியாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு எழுந்துக்கணுமா. விவேகானந்தர் சொல்லியிருக்கார். அப்படி எழுந்தால் அன்றைக்கி பூரா ஆரோக்கியமாக புஷ்டியாக இருப்பியான். நீ டாக்டர் என்ன சொன்னாரோ வியாதி வந்துச்சோ அப்படின்னா அதில் தான் உடனே வியாதியில் அவஸ்தைப்படுவோம். இல்லாத வியாதி கூட உருவாக்கலாமா. அது இந்த சைக்காலஜிஸ்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த வியாதி நமக்கு ஒரு வேளை இருக்குமோ நினைக்கிறேன்னா அந்த வியாதிக்கு அந்த வியாதி அவனுக்கு வந்துடுமா. ஒரு வியாதி இருக்குதோ ஒரு வேளை இது இருக்குமோ அப்படின்னு இவன் டவுட் பட்டான்னா அந்த டவுட் பட்ட உடனே அந்த சிம்டம்ஸ் இவனுக்கு காட்டுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு. அப்புறமா அந்த வியாதிக்கே அடிமையாகிடுவானோ. அந்த தன்மை இந்த மனசுக்கு உண்டு. இந்த மனசு நினைக்கிறத, மனசுக்கு பவர் அதிகம். மனசு பகவான்னு சொல்கிறார். மனசை இந்திரியங்களில் நான் மனமாக இருக்கின்றேன். நாம் எத்பாவோ தத்பா, அந்த மனசு பாவிக்கிறதுக்கு அந்த மனசுக்கு சக்தி உண்டு. அது நினைச்சது சாதிக்கக்கூடிய வல்லமை உடையது மனசு நினைச்சதை சாதிக்கக்கூடிய வல்லமை உடையது. அந்த மனசு ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா அந்த மனசு நினைச்சது. இப்போ ஒருத்தர் என் மனம் குமுங்க நீ நந்துக்கணும் அப்படின்னு சொன்னோடனே இவனால் அடிக்க முடியல ஒருத்தனை. ஆனால் இவன் மனசு புண்படும்படி அவன் நந்துக்கணும் இல்லையா, அவனுக்கு வேற இடத்துல அடி விழும். இவன் நினச்சது இவனால். இப்போ இது ஒரு அன்னியன் படம் கூட பார்த்துருப்போம். அந்த அன்னியன் அந்த அம்பி கேரக்டர் யாரோ அது கோழையாக இருப்பான். ஆனால் அது வேறு ரூபத்தில் அவன் நினச்சது இந்த அதர்மத்தை நீக்கணும்னு உடனே வேறு ரூபத்தில் அன்னியன் கெட்டப்பில் போய் அவனை அடிப்பான் இல்லையா. இதெல்லாம் உண்மை தான், ஒரு விதத்தில் உண்மை. நீ நினச்சல, ஆனால் வேற ஒரு உன்னால் உன்னை துன்புறுத்தவனை உன்னால் அடிக்க முடியல. ஆனால் அவனோட பலசாலி ஒருத்தன் உன்னை துன்புறுத்தவனை அடிப்பான். அதுக்கு அந்த தண்ணி அவன் அனுபவிப்பான். பல துக்க தஸ்தத்து, பிறகு துக்கம் விளைவிப்பார்கள். அந்த துக்கத்துக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. இப்போது கம்சன் இம்சை பண்ணான். கம்சன்னாவே இம்சை பண்ணுறது தான். தேவிகா அவனோட பலசாலி, கம்சனோட பலசாலி ஒருத்தன் வந்தான், கிருஷ்ணன் வதம் பண்ணிட்டான். சீதை இம்சை பண்ணான் ராவனை. ஆனால் இவன் அழியணும், கூட இந்த லங்கையே அழிய போகுதுன்னு சொன்னான். அதே மாதிரி இவன் சொன்ன மாதிரி இவன் மனசு குமுங்குதமாக அந்த மனசு புண்படுத்தினா அந்த லங்கையானது அழிஞ்சது. யார்? ராமரால். ராவணன் வதம் பண்ணப்பட்டான் இல்லையா. அப்போது நம்ம பலவீனமாக இருக்கலாம், ஆனால் நம்ம மனசு நினைச்சது அது பலவான அனுப்பி நம்ம பலவீனமாக இருந்தாலும் நம்மளை யார் காயப்படுத்துகிறாங்களோ அவங்கள தாக்கும். அந்த சக்தி இந்த மனசுக்கு உண்டு. அப்போ அந்த மனசு அதனால தான் மனசை பலவீனப்படுத்தக்கூடாது. மனசுக்கு எப்பொழுதுமே தன்னைத்தானே உயர்த்தி கொள்க. மனம்தான் நண்பன், மனம்தான் பகைவன் அப்படின்ட்டு கிருஷ்ண கீதையில் சொல்கிறது காரணமே அதான். மனம்தான் உனக்கு எதிரி, மனம்தான் உனக்கு நண்பன். ரிபு அவன்தான் நலன் விரும்பி, நல்லவனும் நண்பனும் அவன் தான், எதிரியும் அவன் தான். இந்த மனசை என்றைக்குமே துவள விடக்கூடாது. ஹர்ஷ சித்தம் சமாவக, மனசை எப்பொழுதும் சந்தோஷமாக வச்சுக்கோ. கீதையில் பகவான் டைரெக்டாக சொல்கிறான், சததம் சந்துஷ்ட மனசக, மனசை எப்பொழுதும் சந்தோஷமாக வச்சுக்கோ. மனசை பாசிட்டிவான தாட்ஸில் வச்சுக்கோ. நோயே வந்தாலும் எனக்கு நோய் இல்லையா அப்படின்னு சொல்லிப்பார். 10 தடவை நீ உறக்க சொல்லும்போது என்னன்னா அந்த நோய் இல்லாமல் போயிடும். கஷ்டங்கள், இந்த கஷ்டம்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் பார்த்தா கஷ்டமே இல்லாமல் போயிடும். உங்கள் வார்த்தை பழிக்கும். உங்கள் மனசு நினைக்கிறது வார்த்தையில் சொன்னீங்கன்னா நிச்சயமாக அது செயல்படும். அந்த சக்தி இந்த மனசுக்கு உண்டு. மனம் ஒருமுகப்படுத்த அது பயங்கரமான பவர் காமிக்கும். மனம் குவியதல் ஒன்று இருக்குது தெரியுமா, அது ஒரு சாதனை. தியானத்தில் மனம் குவிய ஒன்றும் இல்லைங்க, ஒரு பூத கண்ணாடியை
சூரியன் எல்லாத்துலேயும் தான் வீசுது. ஒரு பூத கண்ணாடி கொண்டு அந்த சூரியனுடைய ஒளியை குறுக்கும்பொழுது எப்படிப்பட்ட ஒரு துணி, பேப்பர் எல்லாம் பக்கு பக்குன்னு பற்றிக்குது இல்லையா? இந்த பூத கண்ணாடி பார்த்துருக்கீங்களா? லென்ஸ். அந்த லென்ஸை குவிக்கும் போது அதனுடைய பவர் பயங்கரமாக இருக்கும். சின்ன வயசுலாம் நாங்கள் விளையாடும். அது என்னென்னா, ஸ்கூலில் வந்து அந்த பேப்பர் வச்சு அந்த லென்ஸை அப்படி குறுக்கணுன்னா டக்குன்னு பேப்பர் பற்றிக்கும். பேப்பர் பற்றிக்கிச்சு, அதான் ஆச்சு. வத்தி குச்சி எல்லாமே பற்றிக்கும். ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி யாருன்னா பசங்களாம் விளையாடுவாங்க. ஒரு முதுகில் வந்து டக்குன்னு அந்த லென்ஸை ஷார்ப் பண்ணோன்னா சுரியல்னும் டக்குன்னு ஏந்து பானுங்க பசங்க. ஒரே வட்டம் விடும். ஏன்டா அவள் பண்ணேன்? இல்லை, சூரியன் அந்த லென்ஸ் வாங்கிட்டு வரும் பசங்க. கடையில் வந்து ஃபேன்சி ஸ்டோரில் விற்பாங்க. அந்த லென்ஸ் வாங்கிட்டு வந்து நாங்கள் பசங்களை அப்படி விளையாடும் போது என்னன்னா, கையில் யாருன்னா சுரியல்னு வச்சுட்டு சுரியல்னும். அப்போது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த குவிதல், அந்த குவிஞ்சா அவ்வளோ பவர் இருக்கு இல்லையா? அது மனசு குவிஞ்சா ஒரு விஷயத்தில் நல்ல குவிகிற மனசுக்கு செயல்படுத்தக்கூடிய சக்தி அதுக்கு உண்டாயிடும். அதுக்கான ஆட்களை தீர்மானித்து அதை செயல்படுத்தி உன்னை தேடி வரும்படி செய்யும். அந்த விஷயத்தை மனசில் எதை நினைக்கிறியோ அது நடக்கும். அந்த மனம் குவிதலில் அவ்வளோ பவர் இருக்குது இல்லையா? இதெல்லாம் நிறைய தியான யோகத்தில் நிறைய சொல்லுவாங்க. நம்ம சாஸ்திரமும் சொல்லியிருக்கு. சமாதினா அனுஸ்மர தத்விசேஷ்டிதம். மனம் குவிந்து அந்த நிலையிலிருந்து பாகவத்தை எழுதினாராம். பாகவதம் யார்? வியாசாச்சாரியார். சமாதி நிலையிலிருந்து எழுதினாராம் பாகவதத்தை. அதனால தான் பாகவதத்துக்கு எவ்வளோ ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்குது. அதனால் மரியாதை எதிர்பார்க்க முடியாது ஆரம்பத்தில் பாகவத தர்மத்தில். ஆனால் நிச்சயமாக பாதுகாப்பை எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த மனம் நினைச்சது வந்து நடக்கும். ஆனால் மனசில் வந்து பலவீனத்தை நினைக்கக்கூடாது. பலமுள்ள விஷயமாக நினைக்கணும். அதுதான் இப்போ நம்ம ஆணித்தரமாக சொல்கிறது. நான் ஏதோ கேஷுவலாக பேச தான் வந்தேன். நான் ஏதோ பெரிய உபன்யாசம் பண்ணுறதுலாம் வரல. சும்மா ஏதோ உங்களோட அப்படியே கேஷுவலாக பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை. நம்ம மனசில் தோன்றத்தை பேசலாமே அப்படின்ட்டு பேசினேன், அவ்வளோதான். அப்படின்னும்போது நம்ம வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் ஏன் உண்டாலும், நெகட்டிவ் தாட்ஸ் எதிரிகளே வந்தாலும் சரி, நம்மளோட பலசாலிகளாகவே இருந்தாலும் சரி, இவர்கள் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என் பக்கத்தில் ராமநாமம் இருக்குது, என் பக்கத்தில் பாகவதம் இருக்குது, ராமாயணம் இருக்குது, பகவான் கிருஷ்ணன் இருக்கிறான் என் பக்கத்தில். அதனால் எனக்கு இவர்களால் பயம் இல்லை அப்படின்ட்டு போய் பாருங்கள். உண்மையிலே உங்களுக்கு பயமே இருக்காது. ஆனால் ஏன் பயம் வருது? எத்தனையோ பிரச்சனைகள்லேருந்து பகவான் காப்பாற்றிருக்கான். ஆனால் இப்போ தற்காலிகமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஏன் பயம் வருது? அப்போ நம்ம பாபங்களானது பயமுறுத்துது. ஆனால் அகம்த்வா சர்வபாபேப்பியம் மோக்ஷயிஷ்யாமி, உன்னை பாபத்திலேருந்து விடுவிக்கிறவன் பாதுகாப்பு கொடுக்குறான். ஆனால் உன்னை பாபமானது பயமுறுத்துது. நீ பாவம் செய்திருக்கல, பாவம் செய்யாமல் உனக்கு பிரச்சனை வராது. ஃபஸ்ட்டு அதை ஒத்துண்டு தானே ஆகணும், அதை அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும், அதை மறுக்க முடியாது. நம்ம எவ்வளோ பாவங்கள் பண்ணியிருக்கோமே, அந்த பாவங்கள் விளைவு தான் இப்போ பயங்களை உண்டாக்குது. உனக்குள்ள பிரச்சனை வந்துச்சு, இது எப்படி ஃபேஸ் பண்ண போகிற, இந்த பிரச்சனைகள் வந்து எப்படி கடக்க போகிற, இந்த நோய் வந்துடுச்சு எப்படி கடக்க போகிற, இது மாதிரி எதிர்கால பிரச்சனை, இதெல்லாம் பயம். இதில் பயம் வருது, இது எப்படி ஏற்கனவே பகவான் நம்மளை காப்பாற்றிருந்தா கூட இப்போ ஒரு அசால்ட்டாக போகணுன்ற அந்த புத்தி வரல பாருங்கள். ஐயோ இது எப்படி ஃபேஸ் பண்ணுன்ற பயம் தானே வருது. அந்த பயத்தின் காரணம் நம்ம பாபத்தினால துன்பங்களை நீ அனுபவிக்கிற அந்த பயத்தின் மூலமாக. ஆனால் பகவான் சரணம் அடைஞ்சதுனால பாதுகாப்பை பெறுற. அப்பா, பெரிய பிரச்சனை விடுதலை, ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சுட்டேன் நான், பெரிய பிரச்சனை விடுவச்சு அப்படின்னு சொல்கிறான், சந்தோஷப்படுறான் மனுஷன். ஆனால் பாதுகாப்பு கிடைச்ச பிறகும் அடுத்த பிரச்சனைக்கு போயிட்டு தான் போகிறான். அதுதான் சொல்கிறேன் நிர்பயத்துவம். அந்த பயம் எதனால் விலகும்னா நாம சங்கீர்த்தனத்தினால தான் விலகும். எல்லாம் புரியுதா? ஏதோ சொல்லின்னு இருக்கேன், யாரும் இல்லாமல் ஒன் மேன் ஆர்மி மாதிரி அழகாக ஏதோ அப்படியே தனியாக பேசின்னு இருக்கேன். எல்லாம் 4 பேர் கூட்டம் கூட்டினா நம்ம அந்த இடத்துல பேசலாம், இந்த விஷயத்தெலாம் நிறைய. அப்போது மக்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கலாம். அது மொத்தம் நம்மளுக்கு என்னென்னா பயம் கிடையாது. அபயம் சர்வபூதேப்பியோ அப்படின்னு சொல்லியிருக்கான் ராமன். அந்த வார்த்தையில் அவன் நாமத்தை சொல்லும்பொழுது அந்த வாசனை, அந்த பாபம் இல்லை, பாபத்துடைய வாசனை தான் நம்மளுக்கு பயம் வருது. அந்த வாசனை கூட இல்லாமல் பண்ணிட்டோமா நாம சங்கீர்த்தனமானது.
எப்படின்னா நீஹாரமிவ பாஸ்கரஹா. நீஹாரமிவ பாஸ்கரன்னா ஒரு பனித்துளியை சூரியனுடைய கிரணங்கள் வத்தடிப்பது போல் நம்மளை வாசனைகளோடு வத்தடிச்சிடுமா. சொல்கிறது புரியுதா? அந்த எஃபெக்ட்ஸு நம்மளுக்கு அந்த பயம், இந்த பயம் உண்டாகுது இல்லையா? ஐயோ நோய் வந்துடுமோ, கஷ்டம் வந்துடுமோ, அது அந்த வாசனையோடு இல்லாமல் இருக்கிறவன் ஜாலியாக இருப்பான். தேகமே நான் இல்லை, அப்போ நான் ஆத்மஸ்வரூபம் பகவானுடைய சந்தோஷத்தில் உல்லாசம். இப்போ 7வது நாள் பாம்பு கடிச்சு சாக போகிறார் பரிசுத்து. அந்த கதை கேட்கும்போது நம்மளுக்கே பயமாக இருக்கும். ஐயோ 7வது நாள் போய்ட்டு போகிறாரே, 7வது நாள் போய்ட்டு போகிறார். ஆனால் பரிசுத்து எப்படி இருந்தாருன்னு பாருங்கள். பரிசுத்து எப்படி இருந்தாருன்னா, நம்மே அசைவப்பற தண்ணி தாங்க கூட எனக்கு எடுக்கலப்பா, பசிது கூட எனக்கு பாதிக்கலப்பா, என் மனசு இப்போ சந்தோஷமாக இருக்குது, கிருஷ்ண கதை அச்சுத பீயுஷம், அந்த அச்சுதனுடைய அமிர்தத்தை பருகிற எனக்கு மனசு புஷ்டியாக இருக்குது, விஸ்தாரமாக சொல்லுங்கள் கிருஷ்ண கதையை அப்படின்னு ஆனந்தமாக கேட்குறாராம் கதையை. யார்? பரிசுத்து. ஆனால் கதை கேட்குற நமக்குலாம் பார்த்தா 7வது நாள் பாம்பு கட்சி, ஐயோ ஆயுசு வந்து இப்போ தூக்கு தண்டனை கைது எப்படி இருப்பான்? காலைல தூக்கு தண்டனை போட போகிறான்னா அவன் எதாவது சாப்பிட பிடிக்குமா? அந்த சமயத்தில் ஜாலியாக உட்காந்து கதை கேட்பான். கதை கேட்க மாட்டான், தூக்கு தண்டனை போட்டுருவாங்களேன்னு பயப்படுவான், நடுங்குவான். அந்த சமயத்தில் அவனுக்கு வந்து பலகாரங்கள்லாம் கொடுத்து சாப்பிட்லான்னு சொன்னால் ஸ்வீட்டு அதெல்லாம், எப்பா எனக்கு எதுவும் வேணாத, என் உயிரை காப்பாற்றினா போதும்டா, என்னை வந்து தூக்கு தண்டனை போட போகிறீங்களே அப்படின்னு தூக்கு தண்டனை கதை எப்படி பயப்படுவான் யோசிச்சு பாருங்கள். அவனுக்கு நல்லா பலகாரம் சாப்பிட பிடிக்குமா? எதுவுமே அனுபவிக்க பிடிக்காது அவனுக்கு. அப்படி இருக்கக்கூடிய அப்படி தானே இருக்கணும் நியாயமாக பார்த்தா. ஆனால் பரிசுத்து என்ன சொல்கிறார்? பிரம்மன்னு சொல்ல ஒரு கதை கேட்கும்போது தமோ விசிறியது, என்னுடைய அஜ்ஞானமெல்லாம் போயிடுது, எனக்கு ஆனந்தத்தை உண்டாக்குது, பசிதாகம்லாம் மறந்து போகுது, அச்சுதம் அமிர்தத்தை பருகிற மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்ற அந்த ஆனந்தத்தில் மிதக்கிறான் பரிசுத்து பாகவத அமிர்தத்தில். அப்போ சுகாச்சாரியார் அப்படியேப்பட்டவர் வாக்கில் பாகவதம் கேட்டால் பிரம்மனிஷ்டர். அப்போ யாருக்கு தான் 7வது நாள்ன்ற அந்த மரண பயம் இல்லை பாருங்கள். நம்மளாம் ஒரு சின்ன பிரச்சனைகள் பயம் வந்தாவே நம்மளால் தாங்கிக்க முடியல. 7வது நாள் மரணம் அடைய போகிறன்ற ஒரு பயம், எப்படி அந்த பயம் தானே மனசில் நிற்கும். கிருஷ்ண கதையை உள்ளே போவோம், யோசித்து பாருங்கள். நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிப்போம். பரிசுத்த நிலையில் நம்ம இருக்கிறோம் வச்சிங்களேன், 7வது நாள் போயிடுவோம் அப்படின்னா எப்படி இருக்குங்க? இப்போ கேன்சர் அந்த காலத்துலலாம் புத்துநோய் அதான் கேன்சர் வந்துச்சுன்னா அதான் பழைக்க மாட்டாங்க, இத்தனை மாதம் தான் இருப்பாங்கன்னா அதே மாதிரி போயிடுவாங்க. அந்த கேன்சர், பிளட் கேன்சர் ஏதோன்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படி பயப்படுவாங்க? அது மாதிரி தூக்கு தண்டனை கைது எப்படி பயப்படுவான்? ஆனால் பாகவத தர்மத்தில் வந்த உடனே இந்த பயமெல்லாம் காணாமல் போயிடுது. அது எப்படி? அதுக்கு பிரகலாதனை பார்க்கலாம். இரண்யகசிபு என்றைக்குனாலும் கொண்டுடுவான். அவன் பல விதமான ஹிம்சைகள் பண்ணி கொலை பண்ண முயற்சி பண்ணுறான் பிரகலாதனை. ஆனால் அதுக்கெல்லாம் பயப்படல பிரகலாதன். இதுதான் பாகவதர்களுக்குள்ள ஒரு கௌரவம் என்னன்னா, இந்த பயம் போயிடும். அந்த பயத்தை நீக்கிறவன் யாருன்னா பகவான் உள்ளே வந்துட்டான்னா தேவையில்லாத பயம்லாம் நம்ம விட்டு போயிடும். இது உண்மையிலே இதெல்லாம் தேவையில்லாத பயம்தான். அப்போ மரணம் வரப்போது 7வது நாள் பரிசுத்து பயம் இல்லை, சந்தோஷம் இருந்தது. பாகவதம் கேட்க 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 ஆனந்தம் இருந்தது. அந்த மரணத்தை பற்றியே நினைக்கல. தமோ விசிறியம். ஏன்பா கட்டின மனைவி இராவதி ஜனமஜாதி பிள்ளைகளே நினைக்கலன்னா, ராஜ்யத்தை நினைக்கலன்னா மரணத்தை பற்றி ஏன் பயப்பட போகிறான்? மரணம் இப்போ தற்காலிகமாக வந்தது பயம். இராவதி போன்ற மனைவிகள்லாம் வந்து ரொம்ப நாளாக இருக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் வாழ்ந்தவன் அவங்களோட அந்த ராஜ்யம்லாம், அந்த ராஜ்யத்தையே மறந்துட்டான் அவன். அப்போ அந்த மரணத்தை பற்றி அவன் எங்கே நினைக்க போகிறான்? அந்த மரணத்தை பற்றி நினைக்காத அவனுடைய ஃபீலிங் எப்படி இருக்குது? அந்த பரிசுத்த நிலையில் போய் தன்மயமாக போய் பார்க்கணும். அப்போ அந்த பரிசுத்து எந்த நிலையிலிருந்து கதை கேட்டாருன்னா அந்த நிலைக்கு நம்ம உயரணும். அந்த நிலையிலேயே இன்றைக்கி பாகவதம் கேட்குறோம் இல்லை. ஆனால் எல்லாருக்குமே 7 நாளில் தான் மரணம். வாரத்தில் 7 நாள் தானே, அந்த 7 நாள் ஏதோ ஒரு நாள் தானே மரணம் அடைய போகிறோம். பரிசுத்துக்கு மட்டும் 7 நாளில் மரணம் கிடையாது, எல்லாருக்கும் அந்த 7 நாளில் தான் மரணம். ஆனால் நம்மளாம் பயம் இல்லாமல் இருக்கிறோம். பகவான் எல்லாரையும் அப்படியே வைக்கிட்டோம், அந்த மரண பயம் இல்லாமல் பண்ணட்டோம், நல்லது தான். ஆனால் பரிசுத்த நிலையில் நம்ம போய் பார்த்தா இந்த பயம் இருக்குமா, இல்லாட்டி பாகவதம் கேட்கணுன்ற ருச்சி இருக்குமான்னு கேட்டால் அது சுகருடைய சாநித்தியமாக. சுகசாஸ்திரம்னு அதனால தான் பாகவதம் கர்ஜிக்குது. சுகசாஸ்திரம்னு அடிக்கடி சொல்லும்.
இந்த பாகவதத்தை பாகவதம்னு சொல்ல சுகசாஸ்திரம் தான் சொல்லும். பாகவத மகாத்தியத்தில் பார்த்தா ஏன்னா சுகர் வாக்குலேருந்து வந்ததுனால தான் பரிசுத்துக்கு அந்த பயம் நீங்கிச்சு, பசிதாக மறந்து போச்சு. அச்சுதனுடைய பாயசத்தை அமிர்தத்தை பருகிறதுனால அந்த பேரானந்த நிலையை அடைஞ்சார். யோசித்து பார்க்கணும். இந்த பாகவத தர்மத்தில் வந்தால் எல்லாத்தையும் விதியை மாற்ற முடியும், பயத்தை போக முடியும். அதாவது இயற்கையாக வர்றதுங்க இதெல்லாம். ஜென்மம் மிருத்தி ஜரா வியாதி, பிறப்பு இறப்பு, ஜென்மம் மிருத்யு, ஜரை முதுமை, வியாதி நோய்கள், இவைகள்லாம் இயற்கையாக வரக்கூடியது. ஆனால் இவைகளால் பயப்படுறோம் பாருங்க, அதுதான் வரக்கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறார் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறவங்க. பகவன் நாமத்தை சொல்கிறவங்களுக்கு ஜென்ம மிருத்யு ஜராவியாதி பயம் நைவோபஜாயது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஜென்ம மிருத்யு ஜராவியாதின்றது இயற்கை உடலுக்கு வர வேண்டியது. ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய பயம் இவனை நெருங்காதான். யாருக்கு? பகவன் நாமா சொல்கிறவங்களுக்கு. இது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வருது இல்லையா, பல்சுதில்லையே அதில் ஒன்று வருது, பல்சுதியில் வருது. ஜென்ம மிருத்யு ஜராவியாதி பயம் நைவோபஜாயது. யார்? புருஷோத்தம பக்தர்களுக்கு அப்படின்னு வருது. அப்போ ஜென்ம மிருத்தி ஜராவியாதின்றது உடம்புக்கு வரக்கூடியது இயற்கை. அதை நம்ம தடுக்க முடியாது. அது வரும்போது வரட்டும். ஆனால் அதனால் வரக்கூடிய பயத்தினால் நம்ம தத்தளிக்கிற துன்பப்படுறோம் பாருங்கள், அந்த பயம் ஒன்று நெருங்காது. பகவன் நாமா சொன்னான். இதுதான் விசேஷம். நீ பாகவதம் படித்தா, நீ ராமாயணம் படித்தா அந்த பயம் போயிடும். அப்போது பாதுகாப்புலேயே இருந்துட்டு இருக்கும்போதே பயப்படுறோம். பகவான் பாதுகாப்பில் இருக்கும்போது எதிராளிகள் எப்படியாப்பட்ட பலசாலிகளாக இருந்தாலும் அவர்கள் களைச்சி போயிடுவாங்க. உனக்கு அவர்களால் ஒரு துரும்பு கூட சீண்ட முடியாது. அந்த கேரண்டி பகவான்கள் உண்டு. ஆனால் நம்ம தேவையில்லாத கோவப்படுவோம், தேவையில்லாத பயப்படுறோம். பயத்தினால்தான் கோவம் உண்டாகுது. இவங்களுக்கு என்ன நம்மளை பண்ணு போகிறாங்களோன்ட்டு பயத்தினாலே அவங்க மேலே கோவப்படுறோம். ஏதாவது பண்ணுவாங்களோ நம்மளை, இவங்களால் நம்மளுக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படின்ற பயத்தினாலே அவங்க மேலே கோவப்படுறோம். தேவையில்லாத டென்ஷன் ஆகிறோம், தேவையில்லாத கத்துறோம், லபலபன்னு எல்லாமே. அதே சமயத்தில் நமக்குள்ள காமம் வருதுன்னு சொன்னால் நிச்சயமாக நல்லா புரிஞ்சுங்க. நல்லா பாகவதம் படிச்சுன்னு இருக்கும்போது, ராமாயணம் படிச்சும்போது, நல்லா பக்தி பண்ணிருக்கும்போது காமம்னு ஒன்று வருது. இல்லை அந்த காமத்துக்குரிய பிம்பம் ஒரு பெண் அழகாக தோன்றுகிறாள்னு என்று சொன்னால் நல்லா புரிஞ்சுங்க. உங்களை பக்தியிலிருந்து வீழ்ச்சி அடைய வைக்கிறதுக்காக கலிபுருஷனுடைய ஏற்பாடு, இல்லை தேவருடைய ஏற்பாடு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த சமயத்தில் சுகத்தை, இந்த பாகவத சௌக்கியம் பெருசா, இல்லை அந்த பெண் சௌக்கியம் பெருசா, இல்லை பணத்தினுடைய சௌக்கியம் பெருசா, இல்லை அதோட வசதியான சொத்து சுகம் இவைகள் பெருசான்னு நீங்களே தீர்மானிச்சு. நீங்கள் பக்தி பண்ணும்போது தான், எப்படி பாகவதம் கேட்கும்போது தான் தேவரெல்லாம் அமிர்தம் கொடுத்து கொண்டு வந்தார்கள். இப்போதைக்கு அவனுக்கு அமிர்தம் தேவை. ஏன்னா இப்போ 7 நாள் மரணம் அடைய போகிறான். அமிர்தம் சாப்பிட்டா அமரன் ஆகிடுவான், மரணமற்றவன் ஆகிடுவான், தேவர்கள் போல். இப்போ அவன் அமிர்தம் சாப்பிட்லாம் இல்லையா, பாகவத அமிர்தம் வேணும்னு உட்காந்துட்டான். யார்? பரிசுத்து. அமிர்தத்துக்கு மயங்கலை. அதுதான் பரிசை. நீ பாகவத தர்மத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது இது மாதிரி மயக்குதல் வரும். அது பெண் ரூபமாக வரும், பண ரூபமாக வரும், சொத்து வேறு ஏதாவது ஒரு இதை விட பெரிய லாபம் மாதிரி இன்னொன்று காண்பிக்கும். ஆனால் அதை பெரிய லாபமாக மதிச்சிட்டேன்னா பாகவத தர்மத்தை விட்டுருவேன். பாகவதம் உனக்கு பெரிய லாபமாக கிடைக்காது. பாகவத தர்மம் பெருசாக தோணாது. அதான் பரீட்சை. அது தேவர்கள் அவர்கள் பண்ணுவாங்களாம். இதெல்லாம் நம்மளுக்கு ஏன் இதெல்லாம் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது அன்றாடம். பாகவதம் படிக்கணும்னு நினைக்கும் போது தான் இதை விட பெரிய லாபம் சம்பாதிக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு போயிடுது இல்லையா, மனசு மயங்கிடுச்சே. அப்போ பாகவத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லாமல் போயிடுறோம். நைவ அர்ஹதி அபிதாதும் அவர்கள் அருகதையற்றவர்களாக போய்விடுகிறார்கள் அப்படின்னு குந்தியம்மா சொல்கிறார். எதனால்? பகவன் நாமத்தை சொல்கிறது கூட. அபிதாதம் வைத்வம் அகிஞ்சன கோச்சரம். இந்த பற்றுதல் அற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாகவத தர்மமாகிய நாம சங்கீர்த்தனம் அவர்களுக்கு கோச்சரமாக சரளமாக நாக்கள கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்ல வர மாட்டேன்றது அப்படின்னு குந்தியம்மா சொல்கிறோம். சரி, நம்ம அந்த டாப்பிக்லாம் இதெல்லாம் பேசுறதுக்கு நான் வரல. ஏதோ கேஷுவலாக ரிலாக்ஸாக பேசணும்னு வந்தேன். அப்படி நம்ம எப்படி இருந்தாலும் அந்த டாபிக் தான் போயிடுது மனசு. அதாவது பல பேர் பல பிரச்சனைகள் இருப்பாங்க.
எவ்வளோ கஷ்டங்கள் இருப்பாங்க. ஆனால் பகவான் பாதுகாக்கிறான்ற நம்ம இப்போ என்னன்ற பகவான் பாதுகாக்குன்ற அந்த தைரியம் இருக்க மாட்டேங்குது எவ்வளோ பேருக்கு. அது ஏன்னே தெரிய மாட்டேங்குது. பகவான் நேரில் பார்த்தா தான் நான் நம்புவேன். அவ்வியக்தமாக அதிருஷ்டமாக இருந்து நம்மளை காப்பாற்றுறான் இல்லையா, கண்ணுக்கு தெரியாமல் இருந்து காப்பாற்றுறான் இல்லையா, அதனால் நம்புறது இல்லை. அதனால தான் நினைக்கிறேன் ஒரு வேலை. எனக்கே கூட அப்படி வந்துடும் ஒரு சமயத்தில். ஐயோ இப்படி பிரச்சனை பண்ணுறாங்களே, இவங்க நம்மளை ஏதாவது பண்ணிவிடுவாங்களா, அது பண்ணிடுவாங்களா, அந்த பயம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவங்களுக்கு பார்த்தா ஒரு விஷயத்தில் உன்னை பண்ணிட்டு பயப்படுவாங்க. சில பேர் இவன் பகவத் பக்தி பண்ணுறான், இவங்களை வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை நடக்குது, அதை அனுபவிச்சிருப்பாங்க. அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நமக்குள்ளே வரது பயப்படுவாங்க. ஆஹா இவங்கள வச்சுக்கூடாது, இவன் பகவத் பக்தி பண்ணுறான், அது மாதிரி பயப்படுறவங்க எவ்வளோ பேருக்கு உண்டு. அது நான் வாழ்நாளில் பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்கள பார்த்து நம்ம பயப்படுறோம். உண்மையிலேயே யாரை கண்டு யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பகவத் பக்தி பண்ணுறவங்களுக்கு பகவான் பாதுகாக்கிறான், புரியுதுங்களா? அதே மாதிரி வெளியாட்களும் ஒரு பெரிய பாகவதம் பண்ணுறாங்க, பக்தி பண்ணுறாங்க, அவங்கள பார்த்து நம்ம பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம நியாயமான இருந்துக்கிட்டு அப்போ அவங்கள பார்த்து ஏன் பயப்படணும்? அவர் பக்தர்களே ஆனாலும் சரி, பயப்படணும் அவசியம் இல்லை. அவர்கிட்ட அன்பாக நடந்துக்கும், அவ்வளோதான். அவர்கள் பண்ணக்கூடிய பக்தி நீயும் பண்ணு, அவ்வளோதான். அதனால் வெளியாட்களும் பயப்படணும்னு அவசியம் இல்லை, பக்தர்களும் இன்னும் வெளியாட்களை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. ரெண்டுமே அஜ்ஞானம் தான். அதுதான் பகவான் கிருபை உள்ளவன். கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்னா, தப்புன்னு சொல்கிறதில்ல, அது மகா தப்பு. அதாவது பிடிச்சி தள்ளினது விருப்பமே இல்லாமல் அனிச்சன் நபி பிரயுக்தோயும் பலவதாபி, அதாவது அர்ஜுனன் சொல்கிறான் கீதையில், பலவந்தப்படுத்தப்பட்டது போல் ஏன் தவறுகளை செய்கிறான். இவன் விருப்பம் இல்லை தவறு செய்யறதில்ல, ஆனால் ஏன் அந்த தவறு செய்கிறான்? ஆசை தான் காரணம். தவறுக்கு காரணம் ஆசை தான். ஆமாம், ஒரு பொருள் மேலே உள்ள ஆசையினால்தான் தவறு பண்ணுறான். அதுதான் பகவான் சொல்கிறான், காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவா. கோபத்தினாலையும் காமத்தினால்தான் தவறுதல் பண்ணுறானா ஒரு மனுஷன். அது ரஜோகுணத்தில் உண்டாக்கின, அது ரஜோகுணத்தினால் உற்பத்தி ஆகக்கூடியது. என் வார்த்தை கொஞ்சம் திக்குது, கோச்சிக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து திக்குவாய் கொஞ்சம், அதை தப்பாக நினச்சி வேண்டாம். காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவா. ரஜோகுணத்தினால் உண்டாகக்கூடியது இதுதான். அதுதான் ஒன்று என்ன பண்ணுறது, மகா ஆசனம். உன்னையே சாப்பிட்றோம். அந்த காமம் குரோதம் உன்னையே சாப்பிட்றோம். அது மகா ஆசனமாக. அது திருப்திப்படுத்த முடியாது, அந்த ஆசைகளை திருப்திப்படுத்த முடியாது. கோபத்தினால் நீ என்ன தான் பழி வாங்கினாலும் உனக்கு திருப்தி அடையாது மனசு. அது மகா ஆசனம், உன்னை பாபத்தில் தள்ளக்கூடியது, மகா பாப்பமா. இந்த காமமும் குரோதமும் மகா பாபத்தை விளைவிக்கக்கூடியது. அதனால் இந்த காம குரோதத்தை சத்ரு என்று அறிவாயாக, வித்யேனம் மிக வைரினம் அப்படின்னு கீதையில் பகவான் சொல்கிறான். ஆனால் ஒன்று சொல்கிறான், இது மகா பாபம்னு சொல்கிற, இது காமக்ரோதங்கள் திருப்திப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறேன். அதே சமயத்தில் இதை எதுலேயும் தெரிஞ்சுக்குன்னு சொல்கிறேன். சரி, ஓகே, தெரிஞ்சுக்கிட்டே, ஆனால் அதுலேருந்து விலக முடியலையே. அதுலேருந்து விலக முடியாதுப்பா. நீ காமத்தை அடக்கணும்னு நினச்சா அடக்க முடியாது, கோபத்தை அடக்கணும்னு நினச்சா அடக்க முடியாது. அப்போ என்ன தான் பண்ணுறதப்பா? காமத்தையும் அடக்க முடியாது, கோபத்தையும் அடக்க முடியாது, என்ன தான் பண்ணுறதுன்னு? அஜ்ஞானத்தை போக்கிக்கோ, உனக்குள்ள ஞானத்தை வளர்த்துக்கோ. அதுதான் ஒரே வழி. குற்றம் செய்கிறவன் என்னன்னா வேணும்னே குற்றம் செய்யலை, அவன் பலவந்தப்படுத்தப்படுகிறான். இந்த மனசில் உள்ள ஆசையினால் பலவந்தப்படுத்தப்படுகிறான், இந்திரியங்களால் உந்தப்படுகிறான் இல்லையா? மாத்திரா ஸ்பர்ஷ இச்சையா, அந்த மாத்திர புலன்களுடைய இச்சையினால் இவன் பலவந்தப்படுத்தப்பட்டு தான் தப்பு பண்ணுறான். இந்த சீதோஷ்ணங்களை சுகதுக்கங்களை அனுபவிக்கிறான். இது எங்கேட்டு போயிடும் போகுது இந்த டாப்பிக்கு. ஏதோ சொல்ல வந்தேன், ஏதோ போயிட்டேன். சரி, ஓகே. அப்போது அந்த பலவந்தப்படுத்தப்படுகிறானே தவிர இவன் இவன் ஜீவஸ்வரூபத்தில் தன் ஸ்வரூபத்தில் தன்னுடைய நிலையில் அவன் இல்லை. அவன் மனசு வசப்பட்டு, இந்திரியங்களை வசப்பட்டு, உடல் வசப்பட்டு தான் இந்த ஜீவனானவன் இந்த தவறுகள் செய்கிறான். ஜீவாத்மாவானது உண்மையிலே ஆத்மா இந்த தோஷங்கள் அற்றது, இந்த தோஷங்களுக்கு உட்படாதது. ஆத்மா பரிசுத்தமானது. ஆனால் இந்த தோஷங்களால் கவரப்பட்டு அஜ்ஞானம் ஆவர்த்தம், இந்த தோஷங்களால்
மறைக்கப்பட்டதுனால இந்த மனசே தான் நினைக்கிறான், உடலே தான் நினச்சி அந்த உடலுக்கு உட்படுறான், மனசுக்கு உட்படுறான், அது சொல்கிறதெல்லாம் செய்கிறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, இவன் அந்த அஜ்ஞானத்தினால் மூடப்பட்டதுனால தான் இந்த தவறுகள்லாம் விருப்பமில்லாமல் இந்த தவறுகள் செய்கிறான். ஒரு மனசு இது தவறுன்னு தோணும், இன்னொரு மனசு என்னென்னா இப்போதைக்கு தப்பு பண்ணிடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த தப்பை திருத்திக்கலாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு தப்பு பண்ண தப்பு இல்லை, இன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்குது, கை காலெலாம் உதறுது, அதனால் கொஞ்சம் மதுபானம் பண்ணலாம், அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடலாம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறான். அப்புறம் பார்த்தா அதிக மொடா குடிக்காரனாக இருக்கிறான் அவன். இன்றைக்கி மட்டும் ஒரு தப்பு பண்ணிடலாம், அப்புறமா சரி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடலாம் தவிர அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் விட முடியலையே. அப்புறம் பெரிய மொடா குடிக்காரனாக ஆகிடுறானே. பெண் ஆசை, மண் ஆசை எல்லாமே அப்படி தான், எல்லா துன்பங்களும் அப்படி தான் வருது. அப்படி தான் இவன் எல்லா பழக்க வழக்கங்களையும் கடைப்பிடிக்கிறான். பாவம்னு தெரிந்தால் அது வந்து விலகி வந்தனே, அந்த பாவத்தை ஏன் செய்யணும்? கோபமே பாவம், ஆசையே பாவம் தான். ஆனால் ஆசைப்படாமல் இருக்க முடியாது, கோபப்படாமல் இருக்க முடியாது. ஏன்னா அது அவன் சுபாவமாகி போச்சு. ஆனால் உண்மைக்கே ஆத்மாவுக்கு அந்த சுரூபமாக கேட்டால் ஆத்மாவுக்கு அந்த சுபாவமே கிடையாது. ஆத்மா ஆசைப்படாதது, காமக்கூடாது, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அது பேரானந்த சச்சிதானந்த சுரூபம் அந்த ஆத்மா. அதை மறந்துட்டு இந்த அல்பத்தனமான இந்த காமுகனாக, கோபிஷ்டனாக, நீ சச்சிதானந்த ஸ்வரூபத்தில் நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் இல்லை, நான் காமுகன், நான் கோபிஷ்டன் அப்படின்ற அடையாளப்படுத்திக்கிறதுனால வரக்கூடிய விளைவுகள் தான் மகா பாபம். அப்போ எப்போ உன் சச்சிதானந்த ஸ்வரூபம் ஒன்று எப்படின்னா, கண்ணாடியில் அழுக்கு இல்லை, அந்த அழுக்கு மூடப்பட்டு இருந்தால் அந்த கண்ணாடி என்னென்னா அழுக்கு அப்படின்னு தோணும். அந்த அழுக்கை துடைச்சிட்டா நம்ம முகமே நம்மளை மறைக்கிற மாதிரி அந்த அழுக்கு மூடி இருக்கு இல்லையா கண்ணாடியில், நம்ம பிம்பமே, நம்ம பிரதிபிம்பம் தெரியாத மாதிரி அந்த கண்ணாடியில், அந்த கண்ணாடி அழுக்கை நல்லா துடைச்சிட்டோம்னா அந்த காலத்தில் பளிச்சுன்னு இருக்கும் கண்ணாடி. அப்போ நம்ம முகம் நல்லா பளிச்சுன்னு தெரியும். நான் எவ்வளோ இப்போ தான் என்னுடைய சுயரூபம் அங்கே தெரியும். அது மாதிரி நம்ம ஆத்மாவை, ஜீவாத்மாவை இந்த காம குரோதங்கள் என்ற அழுக்கு மறைச்சிட்டு நம்ம ஆத்மாவுடைய உண்மையான ஆனந்தம், சச்சிதானந்த ஸ்வரூபண்ணி, அப்படிப்பட்ட பேரானந்த நிலைக்கு உரியவன் நீ அப்படின்றத மறைச்சிட்டு நீ இந்த சிற்றின்பத்துக்கு உரியவன், இந்த பெண்ணால் உனக்கு சிற்றின்பம் கிடைக்கும், இந்த பணத்தால் உனக்கு கிடைக்கக்கூடிய சிற்றின்பம், இதுதான் பேரின்பமாக நீ நினச்சின்னு இருக்கிற இல்லையா? இதற்குரியவன் அப்படின்னு ஐடென்டிஃபிகேட் பண்ணியது காரணம்னா அழுக்குனால் மறைக்கப்பட்டு, எதனால் காமக்ரோதங்களால் மறைக்கப்பட்டு. உன் ஸ்வரூபம் எப்படி தெரியும்? அழுக்கான கண்ணாடியில் பார்க்கும்போது உன் முகம்லாம் அழுக்காக தோணும், உன்னை சரியாக தோணாது, உன் ஒரிஜினல் முகம் தோணாது. அந்த அழுக்கு கண்ணாடியில் பார்க்கும்போது அது வந்து விகாரமாக தோணும் நம் முகமானது. அது மாதிரி உன்னை விகாரமாக உன்னை நீ நினைக்கிறது வந்து உண்மையிலே நீ குற்றவாளி கிடையாது, நீ விகாரமானவன் கிடையாது, நீ பாவி கிடையாது, நீ காமகனும் கிடையாது, கோபிஷ்டனும் கிடையாது, நீ சச்சிதானந்த ஸ்வரூபன். அப்போது அந்த காம குரோதங்கள் என்ற அழுக்கை நீக்கி பார்க்கும்பொழுது அப்பா பளிங்குரமாக இருக்கும் நம்ம முகம் பார்க்கும்போது. அந்த கண்ணாடியில் உள்ள அழுக்கை நீக்கிட்டு பார்க்கும்போது தூமேன ஆவரியதே அக்னியர், அப்படியே புகை மண்டலமாக இருக்கும். அக்னி எறியும்போது பார்த்தா அக்னியே தெரியாது, ஒரே இருமின்னு இருப்போம் அந்த புகைச்சல்னால. அது நல்லா உப்புன்னு ஊதி அந்த அக்னி பிரகாசிக்கும் போது அப்பா எவ்வளோ பிரகாசம் வந்துடுச்சு. அப்போ புகையினால் மூடப்பட்டிருக்கும் போது இருட்டாக இருந்தது, புகையை நீக்கிட்ட பிறகு பார்த்தா அக்னி நல்லா பிரகாசிக்குது. அப்பா எவ்வளோ பிரகாசமாக இருக்குது, இந்த இடமே வெளிச்சமாயிடுச்சு அப்படின்னு. அது மாதிரி நமக்குள்ளே இருந்த அஜ்ஞானம் நீங்கிடுச்சு, இந்த ஞானம் பிரகாசிச்சதுன்னா அப்பா இப்படியாப்பட்ட ஸ்வரூபமுடையவனா நான், இவ்வளோ ஆனந்தத்துக்குரியவனா நான், இப்படியாப்பட்ட கிருஷ்ணதாசனா நான், பகவானுடைய பக்தனா நான், ஆஹா நான் பகவானுடைய தாசன், நான் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள், அனித்தியமானவர்களுக்கு நான் சேவை செய்து கொண்டிருந்தேன், என் சேவை பகவானுக்கு அல்லவா செயல்படுத்த வேண்டும், அப்படி தான் நான் சச்சிதானந்த ஸ்வரூபனை நான் உணர்வேன். இதுதான் அஜ்ஞானம் ஆவரதம். கீதையில் அடுத்தது சொல்கிறார், மகா பாப்பமானு சொல்லிட்டாரு, வித்யானு மிக வைரினும், இது எதிரின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த பாபத்தை எப்படி போகிறதுனா, அந்த பாபத்தை நீ காமத்தை அடக்கிறது, கோபத்தை அடக்கிறதுனா அடக்க முடியாது. உன் அஜ்ஞானத்தை நீக்கு, இந்த ஞானத்தை பெரு, நீ பகவானுடைய பக்தன்ற எண்ணத்துக்கு வா, நீ ஆத்மஸ்வரூபமாக உன்னை உணர்ந்துக்கோ, சச்சிதானந்த ஸ்வரூபனை உன்னை தெரிஞ்சுக்கோ. அப்போ தான் ஒரு உப்புன்னு ஊதனா அந்த புகைச்சல் கண் எரியும், புகைச்சல் அப்படியே ஒரு இருளை உண்டாக்கிடும் புகைச்சல். அந்த இருளை நீக்கக்கூடிய ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம், ஒரு நெருப்பு நல்லா பிரகாசித்து தீப்பிழம்பு நல்லா பிரகாசமாக எரிச்ச உடனே
பக்குன்னு ஒரு வெளிச்சம் வரும் பாருங்கள். அந்த இருட்டாகி அந்த புகை மண்டலம் நீக்கப்பட்டவுடனே ஒரு வெளிச்சம் உண்டாகும் பாருங்கள். அந்த அக்னி பிரகாசம் அது வந்து நம்ம வாழ்க்கையில் இந்த ஞான பிரகாசம் உண்டான உடனே ஒரு வெளிச்சம் வந்து இருக்கும் நம்ம வாழ்க்கையில். சூப்பராக இருக்கும். அந்த வெளிச்சத்தில் நடக்கும்போது ஆனந்தமாக இருக்கும். அதுதான் அக்னி ஆராதனை பண்ணுறது. எல்லார் வீட்லேயும் அக்னி ஹோத்திரம் பண்ணுறது. அந்த காலத்தில் டெய்லி பண்ணுவாங்க அக்னி ஹோத்திரம். அதெல்லாம் இப்போது ரொம்ப இல்லை, சுத்தமாக இல்லை, எங்கேயோ ஓரத்தில் தான் இருக்குது அந்த யாகங்கள்லாம் பண்ணுறது. அதே மாதிரி கண்ணாடியில் உள்ள பிரதிபிம்பமானது நம்ம முகம் வந்து விகாரமாக தெரியுது. காரணம் கண்ணாடி உள்ள அழுக்குனால. உண்மையிலே முகம் வந்து நல்லா சுத்தமாக இருக்குது. நல்லா தான் குளிச்சுட்டு நல்லா சோப் போட்டு நல்லா முகத்தை குளிச்சுட்டு வந்தாலும் கண்ணாடி உள்ள அழுக்கில் நீ பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா முகம் அழுக்காக தான் தெரியும். நீங்கள் தான் குளிச்சுட்டு சுத்தமாக வந்தாலும் அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது. ஏன்னா கண்ணாடி அழுக்காது. குற்றம் நம்ம முகத்தில் இல்லை, நம்ம சொரூபம் சச்சிதானந்த ஆத்மாவளத்தில் குற்றம் இல்லை, பார்க்குற கண்ணாடியத்தில் குற்றம் இருக்குது. அந்த கண்ணாடி நல்லா சுத்தமாக தொடச்சி வச்சா தானே நீ. அந்த கண்ணாடி துடைக்கிறதே இல்லை, அப்படியே அழுக்கேறி போய் அது அப்படியே அது ரசமே போயிடுச்சு. நம்ம நல்லா சுத்தமாக தொடச்சி வச்சு தான் கண்ணாடி முகம் பளிங்கரமாக தெரியும். இல்லை நான் சொல்ல கீதையில் பகவான் இதெல்லாம் சொல்கிறான். புகை மண்டலங்களால் மறைக்கப்பட்ட இருள் சூழ்ந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்குது. நெருப்பு என்றைக்கு அந்த ஒளிப்பழம்பு பிரகாசிக்குதோ, அக்னி பிரகாசிக்குதோ, அந்த வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில் உண்டாகுதோ, அந்த ஞான பிரகாசம் அந்த பக்தி பிரகாசிக்குதோ, அப்போ தான் நம்ம வாழ்க்கை பிரகாசமாக சச்சிதானந்த ஸ்வரூபம் நீ உணர்வு. அப்போ உன்னுடைய தன்மைன்னா நெருப்பு மாதிரி, உன்னுடைய தன்மைன்னா சுத்தமான கண்ணாடி போல் உன்னுடைய ஹிருதயம் ஆத்மஸ்வரூபம். இந்த காமக்ரோதங்களை அழுக்க போகிறதுனால தொடச்சி எடுக்கிறதுக்குனா அப்போ தான் வந்து இந்த அழுக்கள் நீக்கப்பட்டால் உன் சொரூபம் பிரகாசிச்சுன்னு அதில் உண்மையான சொரூபம் இது கிடையாது அப்படின்னு எப்போ தெரிஞ்சுன்னு நீ அந்த கண்ணாடி துடைக்க ஆரம்பிக்கிறியோ அப்போ உன் சொரூபத்தை நல்லா வெளிச்சம் போட்டு காட்டி கொடுக்கும் அந்த கண்ணாடியானது. அப்புறம் வந்து பார்த்தா ஏதோ ஒரு பெண், ஒரு கர்ப்பிணி ஸ்திரீயானவள் குழந்தைய சுமக்கும்போது வேதனையாக இருக்குது. அவளுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அவள் கர்ப்பத்தில் சுமக்கிறா இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுறான். ஐயோ கர்ப்பத்தில் குழந்தை இருக்குதுன்னா அவள் இடுப்பு பிடிச்சின்னு கஷ்டப்படுறா, மெலிறா, எழுந்துக்க முடியல, உட்கார முடியல, ரொம்ப கஷ்டப்படுறா அவளுக்கு. ஆனால் அப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பிரசவித்து அந்த குழந்தைய சுகப்பிரசவமாக ஆன பிறகு அந்த குழந்தை பெற்ற உடனே அந்த தாய் அடையக்கூடிய சந்தோஷம் இருக்குது பார்த்தியா, அவ்வளவு சந்தோஷம் அடையிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கர்ப்பத்தில் இருக்கிற சிசு மாதிரி அது மாதிரி நம்ம ஆத்மா நமக்குள்ளே மறைஞ்சிருக்கிற வரைக்கும் பாடுபடுறோம். நாம் இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சிக்காத வரைக்கும் கர்ப்ப வேதனை படுறோம். ஒரு தாயானவளுக்கு சிசு வச்சுட்டு கர்ப்ப வேதனை படுறா இல்லையா, உட்கார முடியல, எழுந்துக்க முடியல, எந்த வேலையும் பற்றி சார முடியல. அது ஒரு பிள்ளையார் மாதிரி அங்கே போய் நீங்கள் போய் கஷ்டப்படுறா இல்லையா ஒரு தாய், கர்ப்பிணி ஸ்திரீ கேட்டால் தெரியும், அவ்வளோ கஷ்டப்படுவான். அப்புறமா நரக வேதனை அனுபவிக்கிற பிரசவ வேதனை, அடிக்கடி இடுப்பு வலி அது இதுன்ட்டு. அப்புறம் பிரசவ வேதனை அனுபவித்து அந்த குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அந்த தாய் தன் குழந்தைய பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம் அடைகிறா. அந்த சந்தோஷத்துக்கு அளவுண்டா, அது தான் அவள் நிம்மதி அடைகிறா, அவள் சுகம் பெறா இல்லையா, சுகப்பிரசவம் ஆன பிறகு. அது மாதிரி சிசுவை பெற்றெடுத்த ஒரு தாய் எந்த சந்தோஷம் அடைவாளோ அது மாதிரி இந்த ஆத்ம சாட்சா்காரம் பெற்றெடுத்த இந்த ஜீவாத்மாவானவன் பரம சந்தோஷத்தை அடைகிறான். கிருஷ்ண பரமாத்மாவை நம்ம ஹிருதயத்திலிருந்து நம்ம ஹிருதயத்தில் கர்ப்பவாசம் செய்கின்ற அந்த கிருஷ்ணனை எப்பொழுது நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டியோ நீ பரம சந்தோஷத்தை அனுபவிப்பாய். இந்த சோதனைகளாகிய துன்பங்களை கடந்து விட்டால், இந்த பிரசவ வேதனை கடந்து வைக்கிற மாதிரி இந்த துன்பங்கள் எல்லாம், இந்த பகவத் பக்திக்கு தடையாக இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் பிரசவ வேதனை மாதிரி அந்த பகவானை தெரிஞ்சுக்கிற அந்த பகவான் சாட்சாத்காரம் பண்ணுற வரைக்கும் நம்ம பண்ணக்கூடிய சாதன அனுஷ்டானங்கள் அப்படியே கர்ப்ப வேதனைகளை கொடுக்குமா. அந்த வேதனைகள்லாம் தாங்கி நீ வெளியே வந்துட்டேன்னா ஆடேங்கப்பா அருமையான கிருஷ்ண தரிசனம், இனிமேல் கிருஷ்ண சேவை, இனிமேல் பாகவத பாராயணம் தான், இனிமேல் ராமன் பகவான் நாமா சொல்கிறது மட்டும்தான் என் வேலை, பகவத் சேவை மட்டுமே என்னுடைய உண்மையை புரிஞ்சுட்டேன், இனிமேல் அந்த குழந்தையை காப்பாற்றுறது மட்டும்தான் ஒரு தாயினுடைய வேலைன்ற மாதிரி நம்மளுக்கு அப்புறமா அதை சீராட்டி பாராட்டி கொஞ்சி கொலாவினா அதில் பரமானந்தத்தை அனுபவிக்கிறாள் இல்லையா. அந்த குழந்தைக்கு சேவை செய்யறதுல அதுபோல் பகவானுக்கு சேவை செய்ய பேரானந்த நிலை அடையக்கூடிய ஜீவன் அந்த பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம். அது வரைக்கும் நீ துன்பப்பட்டு இருக்க வேண்டியது தான். கர்ப்பவாச துக்கம் கர்ப்பிணி ஸ்திரீ மாதிரி துன்பப்பட்டு இருக்க வேண்டியது தான்.
பகவானை தெரிஞ்சிக்காத வரைக்கும், அந்த சிசுவை பெற்றெடுக்காத வரைக்கும், இந்த அஜ்ஞானம் நீங்காத வரைக்கும், ஞானம் பிரகாசிக்காத வரைக்கும், அப்படிப்பட்ட கிருஷ்ணன்ற அந்த பிரகாசம் ஒளிப்பழம்பு நமக்குள்ளே பிரகாசிக்க ஆரம்பிச்சிதுன்னா, பிரசவிச்சுட்டுன்னு சொன்னால், அவனுடைய சேவையில் நீ ஈடுபட ஆரம்பிச்சிட்டுனா, அப்புறமா பிரசவ வேதனை ஒன்று விட்டு போயிடுச்சு, துன்பங்கள்லாம் ஒன்று விட்டு போயிடுச்சு. அவ்வளோதான். நிர்பயத்துவம், அரோகதா, நோயற்ற வாழ்வு, அதை சந்தோஷமாக இருக்கலாம். இதை தான் அந்த 3 உதாரணம் சொல்கிறாரு கிருஷ்ணகீதையில். தூமே நாபிரியதே, அம்மா ஏதோ தர்ஷக மலேன, அம்மா எதோல்பேன ஆவரதம் அப்படின்ட்டு ஸ்லோகம் மறந்து போச்சு. ஆனால் அந்த அர்த்தம் தெரிஞ்சுக்கினேன். அர்த்தம் தான் நம்மளுக்கு முக்கியம், ஸ்லோகம் முக்கியம் இல்லையா? ஸ்லோகம் முக்கியம்தான், ஆனால் மனப்பாடம் இல்லை. ஸ்லோகம் வந்து நிறைய மறந்துது எனக்கு, படித்த ஸ்லோகம்லாம். அதோடைய அர்த்தம் சொல்லிட்டேன் நான். ஒரு உதாரணம் என்னென்னா, புகை மண்டிய நெருப்பு போல், இன்னொன்று அழுக்கால் மறைக்கப்பட்ட கண்ணாடி போல், அதுக்கு உதாரணம் சொல்லியாச்சு. அப்புறமா கர்ப்பப்பையால் மறைக்கப்பட்ட சிசுவை போல். இந்த 3 உதாரணம் வந்து என்னென்னா, அஜ்ஞானத்தினால் மறைக்கப்பட்ட ஞானம், இது ரெண்டுத்தையும் சொல்கிறார். இதுக்கு உதாரணமாக சொல்கிறார். அப்போ குற்றம் செய்யணும்னு குற்றவாளின்னு சொல்கிறதில்ல பகவான். அது மகா பாபத்தை உண்டாக்கும், மகா பாபத்தில் தள்ளுறதுனால தான் நீ பாபத்தினுடைய பலனா துன்பத்தை அனுபவிக்கிற அப்படின்றதுக்காக அது எதிரி நினச்சிக்கோ அப்படின்னு ஜாக்கிரதை பத்துறாரே தவிர, எவனுமே மகா பாவின்னு பகவான் சொல்ல மாட்டார். அவனா அவன் விருப்பப்பட்ட பாவம் பண்ணுறான். தன் சொரூபத்தை அவன் தெரிஞ்சிக்காதனால பாவம் பண்ணுறான். தன் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சிக்காதனால பாவம் பண்ணுறான். தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமா அது அந்த சனியனை போய் அவன் திரும்ப இந்த காமக்ரோதங்கள்ன்ற சனியனை போய் அவன் திரும்பி பார்ப்பான். திரும்பி கூட பார்க்க மாட்டான். தன் சொரூபத்தை, அந்த ஆத்மஸ்வரூபத்தை, சச்சிதானந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டானா, கிருஷ்ணனை தெரிஞ்சுக்கிட்டானா, அந்த பேரானந்த நிலையை அடைஞ்சிட்டானா, அப்புறமா இந்த சனியனை போய் அவன் திரும்பி பார்ப்பான். காமம் அது, குரோதமாகுது, இந்த பணமாகுது, பெண்ணாகுது, மண்ணாகுது, பொண்ணாகுது, பணமாகுது, இதெல்லாம் தூக்கி குப்பை தள்ளு போடுறாங்க. லோஸ்ட் ஒரு மண்ணாங்கட்டி மண் நினைப்பா. அப்புறமா அதை மண்ணாங்கட்டி இதுதானே இத்தனை நாள் நம்மளை அஜ்ஞானத்தில் போட்டு ஆழ்த்தி நம்மளை பட வச்சுட்டு, இந்த பணம், சொத்து, சுகம், இந்த பெண்ணு, மண், இது தானே இந்த பெண் மாயை தான் நம்மளை போட்டு ஆட்டி படிச்சுது. இந்த பணத்தாசை தான் நம்மளை போட்டு ஆட்டி படிச்சுது. இந்த சொத்து, சுகம், இந்த தங்கம், பளபளப்பு, இந்த தங்கத்துடைய பளபளப்பு தான் நம்மளை இல்லாத பொல்லாத விரோதங்கள்லாம், உறவுகள்லாம் பிரிச்சுது. சண்டைகளை, பிரச்சனைகள் உண்டாகும். இந்த சனியனை எவன் திரும்ப பார்ப்பான் அப்படி சொல்லிட்டு அந்த சனியனை ஒதுக்கிடுவோம். ராம 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 ராமன். அப்போது அது வந்து குப்பையாக அது சனினா தோன்ற அளவுக்கு உனக்கு ஞானம் சச்சிதானந்த ஸ்வரூபம் உனக்குள்ள பிரகாசம் தான் அந்த ராம 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 ராமன் நாமத்தினால. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமல் இந்த சனின்ற வார்த்தை சொல்லிட்டேன். அதுக்காக பல ராமநாமம் சொல்லிடுறேன். அதுதான் பரிகாரம். ராம 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 அப்படி நினைப்பான் இந்த உலக மாயையை. எதனாலன்னா, இந்த நிலைக்கு உயர்ந்தவன், அந்த ஞான நிலைக்கு உயர்ந்தவன் அப்படி நினைப்பான். அதாவது இப்போ நான் சொல்கிறேன்ல, நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய, நான் கேஷுவலாக உங்களோட பேச வந்தேன், இந்த விஷயத்தை எதுவும் சொல்ல வந்தேன், டாபிக் வேறு மாறி போச்சு. அது எங்கே போனாலும் அந்த பகவத் பக்திக்கு தான் நம்ம மனசு வந்துடும். அதாவது நம்ம யூடியூப்பில் தான் நம்ம சந்திச்சுக்கிறோம். நம்ம எல்லாம் ஒன்றா சந்திக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதை தான் சொல்ல வந்தேன். அது எப்படி சந்திக்கிறது? எனக்கு ஒரு சத்சங்கம் வேணும். சத்சங்கத்தில் எல்லோரும் விஷ்ணு ஜனப்பிரியா. நான் பாகவதம் சொல்கிறேன், ராமாயணம் சொல்கிறேன்லாம் இருக்கட்டும். இது 2500 வீடியோஸ் போட்டாச்சு. 2400 வீடியோஸா எவ்வளோ தெரில போட்டாச்சு. எனக்கே கணக்கு தெரில. அவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. ஆனால் நம்ம ஒன்றா சேர்ந்து ஒரு சத்சங்கம் அமைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதில் நீங்களாம் எனக்கு தோள் கொடுக்கணும். எல்லாமே கை கொடுத்து என் கூட ஹெல்ப் பண்ணிங்கன்னா இந்த சத் விஷயத்தை பற்றி நிறைய பேசலாம். அதனால் சத்சங்கத்துக்கு ஆசைப்பட்றேன் நான். இப்போ தனியாக நான் வேறு இடத்துல சத்சங்கம்லாம் போகிறேன். இருந்தாலும் எனக்கு சத்சங்கம் ஒரு தனியாக ஒரு கேங் கூட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். தனியாக ஒரு சத்சங்கம் ஒன்றா சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான் சொல்ல வந்தேன். டாபிக்கு நல்ல விஷயம் தான் நம்ம பேசணும், தப்பான விஷயம் பேசலை. அதான் எல்லோரும் ஒன்றா சேரணும். இன்னும் நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ண நிறைய விஷயங்கள் என்ன சொல்லணுன்னு ஆசையாக இருக்குது. உங்களோட ஷேர் பண்ணின்னு ஆசையாக இருக்குது. அதனால் பல பேருக்கு நன்மை ஏற்படும். அதனால் எல்லாருக்கும் ஒரு ஆறுதலும் கிடைக்கும். எனக்கு பெரிய, உங்களை விட எனக்கு தான் பெரிய லாபம். இதை பற்றி சொல்ல எனக்கு ஆசையாக இருக்குது. எனக்கும் பெரிய ஆறுதல் கிடைக்குது. கேட்குறவங்களுக்கு மட்டும் லாபம் இல்லை, சொல்கிற எனக்கும் பெரிய லாபம்.
அதனால் இது வந்து பொது நலத்தில் ஒரு சுயநலம் இருக்குது. இப்போ உங்களோட நான் சத்சங்கம் மேற்கொள்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே சமயத்தில் எனக்கும் இது புஷ்டியாக இருக்கும். பகவத் பக்தியை பற்றி நிறைய பேசலாம் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அதனால் என்னோட நீங்கள் எப்படி தொடர்பு கொள்ள போகிறீங்கன்னு தெரில. ஆனால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தொடர்பு கொள்ள ஆசை இருக்கணும். லைக்ஸ் நிறைய போடுங்க. கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நீங்கள் ஃபோன் நம்பரோடு கொடுக்க வேணாம். அவங்க பேரில் மட்டும் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிட்டிங்கன்னா போதும். இல்லை ஓகேன்னு போட்டால் கூட போதும். இல்லை ராம்னு நீங்கள் கமெண்ட்ஸில் எத்தனை பேர் இது கேட்குறீங்களோ அத்தனை பேர் நீங்கள் என்னுடைய சத்சங்கத்துக்கு ஆசைப்பட்டா, நிச்சயமாக உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் ராம்னு போடுங்க. அப்போ நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் காண்டாக்ட் பண்ணுறேன் உங்களை. கண்டிப்பாக நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் எல்லாமே ஒரு இடத்துல சத்சங்கம் சேரலாம். சேர்ந்து நம்ம இது போல் பகவத் விஷயத்தை நிறைய அனுபவிக்கலாம். ஓகேவா? ராம். அதனால் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே பகவான் நம்மளுக்கு பயத்தை போகிறதுக்கான வழிகள் தான் நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்கான். ஆனால் தற்காலிகமாக இருக்கக்கூடிய பயத்தை பார்த்து நம்ம பயந்து நடக்கணும். ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் எவ்வளோ விஷயத்தை கடந்து வந்துட்டோம். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜிஜிபி ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, உயிர் மட்டும் போகாது. பகவான் பாதுகாப்பில் இருக்கிறவங்களுக்கு உயிர் போகாது. பகவானாக நினச்சா தான் உயிர் போகும். அந்த உயிரை இருக்கிற சாமர்த்தியம் மட்டும் இந்த கலிபுருஷனுக்கோ தேவர்களுக்கோ யமனுக்கே அதிகாரம் கிடையாது. பகவான் நினச்சா தான் அவன் உயிரை பறிக்க முடியும். அதனால் தைரியமாக இருக்கலாம். பகவத் பக்தர்களுக்கு பயப்படமே கிடையாது. என்ன ஒன்றா தைரியமாக பகவான் பாதுகாப்பில் இருக்கிறாங்க அவங்க. ஆனால் அவர்களை சேர்னா எத்த வரோர்ஜிதம், எப்படியாப்பட்ட வரம் வாங்கினாலும் பிரகலாதனை சேர்னா நான் உடனே நரசிம்மாகரமாக வந்து கீழ்ச்சி போட்டுருவாங்க. அதனால் எதிராளித்திலேருந்து பயம் கிடையாது பக்தர்களுக்கு. முதலுக்கு தைரியமாக இருக்கலாம். எந்த பிரச்சனையும் இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாசிட்டிவான திங்கிங் வச்சுட்டு நிறைய பாகவதம் பற்றி ஒருத்தர் பேசிக்கலாம். சந்தோஷமாக பாகவத பாராயணம் பண்ணலாம். ஒரு ஆசை ரொம்ப நாளாக எனக்குள்ளே ரொம்ப நாளாச்சு டச்சு விட்டு பாகவத பாராயணம், ஒரு மூல பாராயணம் பண்ணலான்னு ஒரு ஆசை இருக்குது. சரி, நீங்கள்லாம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா எங்கேயாவது ஒரு இடமா நல்ல இடமா பார்த்து அங்கே மூல பாராயணம் வச்சிடலாம். பாகவத மூல பாராயணம் எல்லோரும் படிக்கலாம். நானும் படிக்கிறேன், நீங்களும் படிங்க. யார் யார் விருப்பப்படுறாங்களோ அவங்களாம் படிக்கலாம். அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் அந்த டைமுக்கு முடிகிற மாதிரி படிக்கணும். நல்லா படித்து கற்றுக்கலாம். இல்லை நல்லா அதாவது நல்லா படிக்க வந்தவங்க தாராளமாக படிக்கலாம் கூட சேர்ந்து. அப்புறம் மூலப்பாராயணம் வச்சிடலாம். நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? டக்குன்னு வார்த்தை வரமாட்டுது. சரி, ஓகே. ராம். ஸ்ரீ ராமநாம சங்கீதம் கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். நம்ம சச்சிதானந்த ஸ்வரூபம்னு உணர்றதுக்காக தான் இந்த பாகவதம் ராமாயணம்லாம், இந்த பாகவத சல்லாபம்லாம், கிருஷ்ண கதைகளில் உள்ள சல்லாபம்லாம். ஓகேவா? ராம. என் ஆதங்கத்தை தெரிவிச்சுட்டேன். விஷ்ணு ஜனப்பிரியா, இந்த விஷ்ணு பக்தர்கள்லாம் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். சத்சங்கத்துக்கு ஆசைப்பட்றேன். தயவுசெய்து எல்லோரும் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுக்கணும். காமெண்ட்ஸில் நீங்கள் ராம்னு தெரிவிச்சிடுங்க. நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். இல்லை, நான் பொதுவாக ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த பாகவத சல்லாபம் பண்ணலாம். ராமாயணம் பாகவதம் பற்றி பேசி ஆனந்தப்படலாம். ராம நிறைய. ஆனால் ராமநாமத்தை விடாதீங்க. ராமநாமம் தான் அடித்தளமே, கடகாலே. ராமநாமத்தை விடவே கூடாது. நிறைய நாமா சொல்லுங்கள். அவங்களுக்கு என்னென்ன தீட்சை வாங்கியிருப்பாங்க, சில பேர் உபதேசம் வாங்கியிருப்பாங்க. எந்த நாம பிடிச்சா அந்த நாம பிரியமுள்ள நாமத்தை நீங்கள் நிறைய சொல்லுங்கள். அதுதான் நாமம் தான் முக்கியம். அது ராமநாமம் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு எந்த நாமம் பிடிக்குமோ அந்த நாமத்தை நிறைய சொல்லுங்கள். பகவான் நாமத்தை. அவ்வளோதான். சரி, ஓகே. ராம. ஸ்ரீ ராமநாம சங்கீதம் கே ஜெய். ஸ்ரீமத் பாகவத பகவான் கே ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். சகல சாதமுல்லிக்கு ஜெய். ராம. ஏதோ கேஷுவலாக பேச வந்தேன், ஆனால் நல்ல விஷயம் பேசிட்டோம். பகவான் எப்படி இருந்தாலும் நம்மளை நல்ல வழி தான் திருப்புவான். ராம.